ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிரேட்லேருந்து டாகை எடுங்க, ஒரு டாய்லெட் பிரேக் எடுங்க. டாய்லெட் பிரேக் எடுத்ததும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி எங்கேஜ்மெண்ட் தான். ஸோ எங்கேஜ்மெண்ட் இனிஷியலாக டாக் உங்களை பார்த்தாலே நீங்கள் மார்க் பண்ணி ரிவார்ட் பண்ணலாம். இல்லை எங்கேஜ்மெண்ட் நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒபீடியன்ஸ் ஆக்டிவேஷன் கமாண்ட் இருக்குல்ல, ஆர் யூ ரெடி லெட்ஸ் பிளே, அதாவது கமாண்ட் பண்ணா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கமாண்ட் கொடுத்து நீங்க ரிவார்ட் பண்ணலாம். எனக்கு தேவை ஒபீடியன்ஸ் கிடையாது, எங்கேஜ்மெண்ட். பிளஸ் ப்ரீ ஒபீடியன்ஸ் ரிச்சுவல்ஸ்னு ஒன்று இருக்கு. டாய்லெட் பிரேக் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா ஆக்டிவேஷன் கியூ கொடுத்ததும் டாக் ஆக்டிவேட் ஆகணும். நீங்க வந்து டாக் வந்து ரிவார்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒபீடியன்ஸ் பண்ணிக்கணும் நீங்க பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் நீங்க ஒபீடியன்ஸ்க்கு போகணும். ஓகே, ஸோ டாகை வெளியே எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவர் அப்படியே காட்டுங்க. ஒரு வாக் கூட்டு போயிட்டு வந்துருங்க. டாய்லெட் போறாளான்னு பாருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட ஓகே. ஸோ இப்போ நீங்க கிரவுண்டோட என்ட்ரி உள்ள வந்ததும் நீங்க ஒபீடியன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, டாக் நீங்க கம்யூனிகேட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னா உங்களோட ஆக்டிவேஷன் கமாண்ட், உங்களுக்குன்னு ஒரு ஆக்டிவேஷன் கமாண்ட் நீங்க வச்சுக்கோங்க. அது என்ன வேணா இருக்கலாம். அதை சொல்லுங்க, அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாருங்க. சரா ரெடி ரெடி ரெடி, எஸ் நைஸ். நீங்க அதை பார்த்ததுக்கே ரிவார்ட் பண்ணிருக்கலாம், பார்க்கிங் அப்புறம் எடுத்துருக்கலாம். ரிவார்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க, ரிவார்ட் கொடுத்துட்டே இருங்க. நைஸ், எஸ் நைஸ் எஸ் நைஸ். மூவ் பண்ணுங்க, ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க, ஃபாஸ்டா மூவ் பண்ணினே இருங்க. See, நீங்க ஃபாஸ்டா தான் டாகும் ஃபாஸ்டா மூவ் பண்ணினே இருங்க. எஸ், மூவ் பண்ணி லோட் பண்ணுங்க. நைஸ் என்கேஜ்மெண்ட், நைஸ், குட். வெயிட் பண்ணுங்க, பார்க் பண்ணிட்டு நாய் வெயிட் பண்ணுங்க. ரெடி நைஸ். அப்படி கொடுக்காதீங்க, மூவ் பண்ணி கொடுங்க. எஸ், கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. லெட்டர் பார் வெயிட். சரி, ரெடி. அதை அப்படி கொடுக்குறீங்கல்ல, அதை மூவ் பண்ணி கொடுங்க. அப்படி கொடுக்காதீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் தி டாக் ஸ்லோ. ஓகே, வெயிட் பண்ணுங்க. லெட்டர் பார்க் பண்ணதும் மூவ் பண்ணி கொடுங்க. ரெடி கேளுங்க. ரெடி எஸ். அது மாதிரி மூவ் பண்ணி கொடுங்க. 2 டைம்ஸ் அங்கேயே கொடுத்துட்டீங்க. எஸ், டன். போதும். டாக பெட் பண்ணிட்டு பெட் பண்ணு கூப்பிடுங்க. குட், யூ ஆர் டன். சொல்லுங்க. டன். பெட் பண்ணு. ப்ளே பண்ணு. நான் தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. நைஸ், தட்ஸ் நைஸ். குட். தள்ளி விடுங்க. பின்னாடி வாங்க. நைஸ், வெரி நைஸ். மேல ஜம்ப் பண்ணிட்டோம். வெரி நைஸ். குட். யா டன். கேட்ல போடுங்க. டன். அவ்வளவுதான், போதும். See, making the dog ignoring the environment, treats. Chicken உள்ள போடுங்க. காலி ஆச்சு, உள்ள போடுங்க. சிம்பிள். ஓகே, இது அவனுக்கு அப்படியே பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் டாக் கரெக்டா ப்ளே பண்ணும்போது எதுனா இக்னோர் பண்ணி ரிவார்டு எதுவுமே இல்லாம டாக் நீங்க ப்ளே பண்ண கத்துக்கிறீங்க. சரி, ஒரு பால் எந்த ஒரு டாய்ஸும் இல்லாம டாக் கூட நம்ம ப்ளே பண்ண கத்துக்கணும். ஸோ ஆஃப்டர் த ட்ரைனிங் வெறும் டான்ஸ் உள்ள போறதுக்கு பதிலாக ஆஃப்டர் த ட்ரைனிங் டாகை பெட் பண்ணி புஷ் த டாக் அவே அண்ட் மூவ் பேக். ஸோ ஆப்போசிஷன் ரிஃப்ளெக்ஷன் டாக் பின்னாடி தள்ளி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். ஸோ நீங்க ஆரம்ப தள்ளும் போது டாக் வரல, பட் போ என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க தள்ளி விட்டு மேலே ஜம்ப் பண்ற பாத்தீங்கன்னா அப்படியே பெட். குட் கேர்ள், வெரி நைஸ். புஷர் அவே அண்ட் மூவ் பேக். திரும்ப மேல வருவா. குட் கேர்ள், வெரி நைஸ். புஷர் பேக் அண்ட் மூவ் அவே. ஸோ இது பண்ண டாக் உங்க மேல ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும். இது என்ன நடந்திருக்குன்னா டாக் ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்டை இக்னோர் பண்ண கத்துருக்கு. போ நடந்துரும். ஓகே, சோ ஃபார் இட்ஸ் a good session. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ். ஒரு பாலை விட்டு நீங்க தள்ளி விட்டு பேக்ல போனீங்க வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணும்? நம்ம கிட்ட வரும். ஏன்னா பால் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாயை பெட் பண்ணி தள்ளி விட்டு பேக்ல மூவ் பண்ணா மேல எகிர சொல்லி கொடுத்துருக்கோம்.
ஸோ அது கிளாசிக்கல் கண்டிஷன் ஆயிடும். நாளைக்கு நீங்க இதை நீங்க பால்ல பிளே பண்ணும்போது, நீங்க டக்ல பிளே பண்ணினே இருக்கும்போது பாலை விட்டுட்டு நாயை தள்ளி விட்டீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 10-15 செஷன்ஸ் நாயை தள்ளி விட்டா நாயை நம்ம என்ன பண்ணோம், ஜம்ப் பண்ண பிஹேவியர் டெவலப் பண்ணிருக்கோம். அப்ப பாலோட நீங்க பிளே பண்ணும்போது தள்ளி விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணும், பாலோட நம்ம கூட ஜம்ப் பண்ணும். அகைன் நம்ம பெட் பண்ணிட்டு திரும்ப தள்ளி விடலாம். அப்ப பாலை தூக்கி போட்டா எடுத்துட்டு ஓடாம நம்ம கிட்ட வர பழகும். ஸோ ஏன் அதை தள்ளி விட சொல்றேன்னா, நீங்க தள்ளி விட உங்ககிட்ட நாய் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிஹேவியர் நாளைக்கு நம்ம டாய்ஸ் யூஸ் பண்ணும்போது டாய்ஸ் எடுத்து நம்ம கிட்ட வரதுக்கான பழக்கமா மாறும். ஓகே, ஆமா, இல்லைன்னா எடுத்துட்டு ஓடிடும். ஆமா, ஃபியூச்சர்ல பண்ண போற விஷயத்துக்கான பிஹேவியர் இம்ப்ரிண்டிங்கை இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்றோம், பட் வித்தவுட் த டாய்ஸ். ஓகே, அதை கிளாசிக்கலா கண்டிஷன் பண்றோம். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இழுத்தீங்கன்னா வெளியே போகும், தள்ளி விட்டீங்கன்னா கிட்ட வரும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க தள்ளி விட்டீங்க பின்னாடி ஓடினா ஓடி வந்து என்ன தள்ளி விட்டு கிட்ட வரும், திரும்ப தள்ளி விடுங்க, திரும்ப ஓடி வரும். இப்ப கடைசி லாஸ்ட் 2-3 டைம்ஸ் பாருங்க, எப்படி ஓடி எப்படி ஜம்ப் பண்ணா பாருங்க. அக்னாலஜ் இட், எஸ், குட் கேர்ள், வெரி நைஸ். ஒரு லாக் பண்ணி தள்ளி விடுங்க நாயை, வந்துட்டே இருக்கும் மேல. சிம்பிளா முடிஞ்சோம். ஓகே, மார்க் எடுத்துருங்க. சேம் இதே ஒர்க் அவுட் பண்ணுங்க.